ஹாய் கைஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணு ஜோன் அஃபிஷியல். என்னம்மா இன்னைக்கு இப்படி போயிட்டு இருக்கோம்? என்னடா இது, எப்போ காரில் போகிறவங்க ஆட்டோவில் போகிறாங்க நீங்கள் நினச்சிருப்பீங்க கைஸ். இன்னைக்கு அவசர வேலையாக கார் வெளியில் போயிருக்கு, அதனால் எங்களுக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு. சரி இன்னைக்கு ஆட்டோவில் போகலாமேட்டு தான் கிளம்பிருக்கிறேன். எங்கே போகிறோம்? என்னம்மா? அம்மா இன்னைக்கு ஆட்டோவில் போகிறோம், கொஞ்சம் வாய்ஸ் கரெக்டாக கேட்கலன்னா கோச்சிக்காதீங்க. அப்புறம் வந்து இன்னைக்கு எங்கே போகிறோம் வாங்க வீடியோ கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோ கூட போகலாம். என்னம்மா நம்ம சொன்னால் எங்கே போகிறோம் இன்னைக்கு அப்படின்னு சொன்னேன். இப்போ எங்கே வந்துக்கிறோம் சொல்லம்மா? சொல்லு, எங்கேம்மா வந்திருக்கோம்? விஆர் மாலுக்கு தான் வந்திருக்கோம். விஆர் மாலுக்கு எதுக்கு வந்தோம்னா மூவிக்கு தான். என்னன்னா நேற்று தானே மூவி போகிறோன்னு ஒரு வீடியோ போட்டோம். இன்னும் இன்னைக்கு திருப்பி மூவிக்கு வந்திருக்காங்கன்னா தாய்க்கிழவி மூவிக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் ஏன் திருப்பி இன்னைக்கு மூவி வீடியோ போடுறோன்னா, தாய்க்கிழவி ட்ரைலர் லான்ச் ஆனதுலேருந்தே அந்த படம் பார்க்கணும் அதில் ஒரு இம்ப்ரெஷன். படம் ட்ரைலர்லேயே ஒரு ஏதோ ஒரு இழுத்துருச்சு. அதனால அந்த படம் அன்றைக்கே நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நேற்று போன மூவி வந்து சடனாக ஒரு ஒர்க்கு சீக்கிரம் முடிஞ்சதுனால இந்த படம் டிக்கெட் கிடைக்குதான்னு பார்த்தோம், போய் பார்த்துட்டோம். இந்த மூவி வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணி இன்னைக்கு பார்க்கணுன்றதுனால ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டோம். சரி படம் எப்படி இருக்குன்ட்டு அம்மா தான் கேட்கணும். எப்படிமா இருந்தது? படம் நல்லா சூப்பராக இருக்குது. ஏன்னா அது வந்து பெண்களுக்கான படம்னு சொல்லலாம், ஆண்களுக்கான படமும் தான் அது. இருந்தாலும் அது பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அது அம்மா அதிகமாக ரிவீல் பண்ணிடாதீங்க. இல்லை சுவாரஸ்யம் போயிடும் படம் பார்க்க. படம் நல்லா சூப்பராக இருக்குது. அதில் ஒரு பெண் கதை எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் அதிகமாக கொடுத்துருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது படம். ஆனால் அதான் சிவகார்த்திகேயன் சாரோடைய அவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறவர், அப்புறம் வந்து ப்ரொடியூசரு ராதிகா மேம் நடிச்சிருக்காங்க. நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க பார்க்கும் போதெல்லாம் ஒரு கொடூரமான பார்வையில் தான் பார்ப்பாங்க எல்லாரும். அது அதே பார்ட்டு செகண்ட் பார்ட் வரும்போது தான் தெரியுது அவங்க எப்படிப்பட்டவங்க, யார் எதனால் அப்படி செஞ்சுக்கிறாங்களா. நல்லா சூப்பராக இருக்குது படம். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இது. முக்கியமாக இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் பெண்கள் அதிகமாகவே பார்க்கலாம். அதை விட ஆண்கள் அதிகமாக பார்க்கலாம். ஏன்னா பெண்களுக்கான முக்கியத்துவம் என்னன்றதை அவங்களுக்கு நல்லாவே புரிய வைக்கிறாங்க. அதனால் அது ரொம்ப அது என்ன சொல்கிறது, எல்லாத்துலேயும் நல்லா சூப்பராக இருக்குது படம். அது எல்லாருமே பார்க்கணும், குடும்பத்தோடு போய் பார்க்கணும். அதனால தான் சொல்கிறது, இந்த படம் அவ்வளோ நல்லா இருக்குது. அப்போ அதை பார்க்க எங்களுக்கே இன்னொரு தடவை வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ இது சூப்பராக இருக்குது. கண் கலங்காதவங்களாம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்ல ஆம்பளைங்களுக்கு மனைவினா எப்படின்றத புரிய வைக்கும் போதோ, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து அதோடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்போது புரிய வைக்கும் போதோ, தாய்னா எப்படின்ற புரிய வைக்கும் போதோ, ஒரு தாய் எதுக்காக இப்படி செய்கிறாங்க புரிய வைக்கும்போதா அதை கேட்கும் போது நம்ம வளர்ந்த வளர்ப்பு, நம்ம தாய் தந்தை எல்லாம் அந்த கண்ணில் எதுக்கு வருவாங்க. அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன்லாம் அப்படி தான் இருக்குது. அதான் தான் சொல்கிறேன், அந்த படம் அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம பார்க்க நம்ம மனசுக்குள்ளவே அவங்க கஷ்டப்பட்டது, அவங்க பேச அந்த படம் தான். அது ஒரு படம் தான். ஆனால் அதை வந்து நமக்கு வீட்டில் நடந்ததெல்லாம் நமக்கு ஞாபகம் வருதுங்க. முக்கியமாக எங்கப்பா எனக்கு ஞாபகம் வந்தார். யாருக்கு எப்படி எனக்கு தெரியாது. எங்கப்பா ராதிகா மேம் மாதிரி தான் எங்கப்பா எனக்கு இருந்தார். அதனால தான் எனக்கு அவ்வளோ இது பிடிச்சிருக்கு படம். உனக்கு எப்படிமா பிடிச்சிருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ஏன்னா வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருப்போம் படம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் இப்படி இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே படம் போகிற ட்ராக்கே வேறு மாதிரி ஆயிடுச்சு. கிளைமேக்ஸ்லாம் வந்து எப்படின்னா நம்மளை வந்து சொல்ல வர்றது எப்படி அவங்க, ஆனால் அது வந்து நம்மளுக்கு நேரடியாக போகுதுட்டாங்க. அந்த கதை வந்து ரொம்ப என்னடா இப்படி போன மாதிரியே இருந்தது. இன்டர்வலுக்கு மேலே ஒவ்வொரு சீனும் எப்படி ஒவ்வொன்றும் எட்ஜ் ஆஃப் த மூமெண்ட்டில் நம்ம வந்து க்ரைம் த்ரில்லர் தான் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் வந்து க்ரைம் த்ரில்லர் இல்லை, ஆனால் சென்டிமெண்ட் ஃபேமிலி மூவி தான். ஆனால் அதை சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லியிருக்காங்க. அதை கன்வே ஆனது ரொம்ப சூப்பராக கன்வே ஆகிருக்கு. எனக்கும் சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஏன்னா அதில் கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப ஹார்ட் டச்சிங் தான் சொல்லணும். ஏன்னா
நிறைய தேட்டர்லயே நாங்கள் தேட்டரை வந்து கவர் பண்ண முடியல. ஆனால் நிறைய பேர் கிளாப் பண்ணி ஒவ்வொரு சீனுக்கும் அவ்வளோ அட்ராக்டிவாக பண்ணாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் வந்தோம். ஆனால் செம்ம ரெஸ்பான்ஸாக இருந்தது. எங்களுக்கு படம் வந்து ஸ்பெசிஃபிக்காக நேற்று பார்த்த படத்தை விட அது தூக்கி சாப்பிட்ட மாதிரி இருக்கு எங்களுக்கு. நான் தாய் கேள்வி அது ஒரு வகையான இது படம், இது ஒரு வகையானது. ஆனால் இது ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் நல்ல காமெடி சீன் மாதிரியே செம்மையாக இருந்தேன். ஐயோ அம்மா ரிவீல் பண்ணாதீங்க. ஆனால் இல்லை நம்ம சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டெல்லாம் காமெடி சீன் தான். அது செகண்ட் பார்ட் வரும்போது அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட தூக்கி சாப்பிட்டுச்சு செகண்ட் பார்ட். ஆமாம், ஏன்னா சிவகுமார் டைரக்டர். ஆனால் அவரோட படம் இது முதல் படமாக எனக்கு தெரியல. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. படத்தோட கதை கன்வே பண்ண விதம் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த படம் வந்து லாஸ்ட்டு எண்டு ஆமாம் ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்கு. அது ஒரு சில படத்தை வந்து பார்த்துட்டா 1 வீக்காக நம்ம மனசை நிற்கும்னு சொல்கிற மாதிரி மூவி இது. அந்த லாஸ்ட் சீன் ரொம்ப ஹார்ட் டச்சிங். அந்த அது என்னவோ ஒருத்தருக்கு ஒரு விஷயத்துல ஒரு படத்தில் வந்து லாஸ்ட் ஹீரோ ஜெயிச்சா அது சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வேற மாதிரி. அதில் ராதிகா மேம் தான் ஹீரோயின், அவங்க தான் ஜெயிச்சுட்டாங்க. ஆனால் அந்த கதை எப்படின்னா இப்படி தான் நடக்கணுன்றது நடந்த மாதிரி அது சூப்பராகவே எடுத்துருந்தாங்க. லாஸ்ட் கன்வே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கதை ஓகத்தில் ஏன் இப்படி பண்ணிட்டாங்க, இது ஒரு மிட்லவே நின்றுட்ட மாதிரி இருக்குது. ஆனால் இது பண்ணது தான் கரெக்டுன்ற மாதிரி அந்த லாஸ்ட் எண்டிங் சீன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதான் ஒவ்வொரு ஜென்ஸும் பார்க்க வேண்டிய படம் இது. ஒரு உமன்னா அவங்க மேலே பார்க்க வேண்டிய படம் தான். ஆமாம், இது ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இவனுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் கதை இல்லை. உனக்கு வாழ்க்கை முடியல, நீயும் வாழணுன்றதையும் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும் கைஸ், இது வந்து நீங்கள் சண்டே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். அதுவும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஜென்ஸோட பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகமாக இருப்பாங்க. ஆனால் அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாட்டே மாறத்துக்கு சான்சஸ் இருக்குது. இந்த படம் அப்படி தான் வந்து நம்மளுக்கு ஒன்று சொல்ல வராங்கன்னா அதை இவங்க கதைக்காக படத்துக்காக இல்லை, இது உண்மையாகவே நடந்த மாதிரி இருக்குது. அதனால் இந்த படம் பாருங்கள். அதே மாதிரிலாம் கிடையாது இந்த படத்துக்கு. எங்களுக்கு ரொம்ப படம் வந்து எப்படின்னா பார்த்துட்டு வெளியில் வந்துட்டா கூட அம்மா இது எப்போ போய் நம்ம திரும்பி பார்க்க போகிறோம். எனக்கு வந்து சில மூவிஸ்லாம் வந்து நாங்கள் ரிப்பீட்டடாக 2 வாட்டி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இப்போ இந்த படம் எப்படின்னா எனக்கு அடுத்து நான் இப்போ பார்ப்பேன், 2வது வாட்டி பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் வந்து பார்த்தோம். இப்போ நாங்கள் பிளான் பண்ணி சண்டேவும் திரும்பியும் ஃபேமிலியாக வந்து பார்க்கணும், அந்த படம் மஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஒவ்வொரு சீனுமே ஒவ்வொரு இதுவுமே இன்ட்ரோலுக்கு முன்னாடியும் சரி இன்ட்ரோலுக்கு அப்புறம் சரி கிளைமேக்ஸ் ஒரு பொம்பளை பசங்களுக்கும் நல்ல அறிவுரை தான். இப்பத்துலேருந்து இப்போ பிறக்கிற அவங்க சொல்கிறது கரெக்டு தான். ஒரு பொம்பளை பசங்களுக்கும் அதை தெரிஞ்சுக்க வேண்டியது தான். ஆனால் முக்கால்வாசி நான் சொல்கிறேங்க, நீங்கள் போய் ஃபஸ்ட்டு தேட்டரில் பாருங்கள். அந்த வீட்டில் பார்க்காதீங்க, தயவு செஞ்சு தேட்டரில் பாருங்க. யாரும் நல்லா பண்ணி அதெல்லாம் பார்க்காதீங்க. ஓடிடியில் வந்தால் பார்த்துக்கலாம்னு நினைக்காதீங்க. தேட்டரில் போய் பாருங்க. டு வாட்ச். அவங்க கஷ்டப்பட்டு அந்த இது கஷ்டப்பட்டு நமக்கு எப்படி படத்தை வெளியே அனுப்புகிறாங்களா, ஆனால் அவ்வளோத்துக்கு அவங்க நல்லா எடுத்துருக்குறாங்க. ஆமாம், படம் வந்து கண்டிப்பாக நல்லா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் என்னடா இந்த படம் ஏதாவது ப்ரொமோஷனாக ஏதாவது பேமெண்ட் எங்களுக்கு நாங்கள் நேற்று வந்து பார்க்குற படம் நாங்களும் பார்க்குறோம். ரொம்ப ஒவ்வொரு ஸ்டோரி கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு சீன் வந்து ஹார்ட் டச்சிங். அது நேற்று நாங்கள் சொன்ன வீடியோ அப்படிதான். ஆனால் அதெல்லாம் விட இது ரொம்ப ஒரு ஹைப்பு கொடுக்குறோம். நாங்கள் இவ்வளோ ஹைப் கொடுக்குறோம்னா அந்த படத்தோட ஒர்த்தாக அந்த அளவு இருக்குது. நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அது தப்பிதான். கண்டிப்பாக எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் அந்த படத்தை பார்த்துருங்க. ஏன்னா வந்து இப்படி ஒரு படத்தை நம்ம ஏன் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோன்ற ஃபீல் கண்டிப்பாக கொண்டு வரும். ஓடிடியில் வந்தால் பார்க்குறோம்னு நினைக்காதீங்க, பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படம் எப்படி பிடிச்சிருந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ராதிகா மேம்லாம் செம்மையாக நடிச்சிருக்காங்க. ஆமாம், அவங்க எதுக்கும் அடிச்சிக்க முடியாது. வந்து திட்டி தீர்த்துருப்போம். 2வது சீனில் அவங்கள ஒரு தெய்வமாக பார்ப்போம், அந்த மாதிரி இருக்கும். அதனால படம் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படத்தை வந்து எப்படி பிடிச்சிருந்துன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கும் மூவி டேட் போட்டோம்னா இது எப்பயோ எடுத்துருவோம் கைஸ். இது வந்து பிளான்டு கிடையாது. ஆல்ரெடி ட்ரைலர் லான்ச் ஆகும் போதே இந்த படத்தை பார்க்கணுன்ட்டு நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம். நேற்று தான் அன்பிளான்டாக ஒரு வீடியோ பார்த்தோம். அதுவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்க, அது வீடியோ போட்டிருந்தோம். இது இன்னைக்கு எடுக்க வேண்டிய வீடியோ தான், அதனால நாங்கள் இன்னைக்கு எடுத்தோம். அதுக்கேற்றமே அந்த படத்தை விட இது இன்னும் எங்களை இன்னும் அடுத்து எப்போ பார்க்க போகிறோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள். அப்புறம் என்னம்மா இன்னைக்கு எங்கே விஆர் மால் வந்தோம். விஆர் மால் வந்தோம் இன்னைக்கு. ரொம்ப நாள் கழிச்சு விஆர் மால் வந்திருக்கோம். சும்மா ஒரு விண்டோ ஷாப்பிங்கை போட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். நம்ம
அவ்வளோதாம்மா. நம்ம இன்னைக்கு வந்தா சரி சின்னதாக ஒரு ஷாப்பிங் நான் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். என்னம்மா சொல்கிற? அவ்வளோதான். ஏன்னா ஷாப்பிங்னா ரொம்பலாம் இல்லை, சும்மா விண்டோ ஷாப்பிங் தான் பார்ப்போம். பார்த்துட்டு கிளம்ப
சொல்ல நம்புறோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. as well as உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி தரோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். நாங்க தினம் போற vlogs-ஆ கண்டினியூஸா பாருங்க. இனிமேல் நாங்கள் போகிற vlogs என்ன டைமிங்கில் போடலான்னு சஜஷன் கொடுங்க. நிறைய பேர் சஜஷன் தரேன்னு சொல்லியிருந்தீங்க. என்ன டைமில் வீடியோவோ ஷார்ட்ஸோ அப்லோட் பண்ணலாம், இந்த டைம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ முடிச்சுக்கலாமா? முடிச்சிடலாமா? பாய்.